ஹாய் அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி வெனஸ்டே ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் தான், அதுக்கு தான் ரெடியாக இருக்கோம். இப்போ கோயில்கிட்ட தான் வந்து நிற்கிறேன். வீட்டிலேயே எடுக்க மறந்துட்டேன், அதனால் கோயில்கிட்ட தான் வந்து நிற்கிறோம் வேனுக்காக. வேன் வந்தது, வேனில் ஏறியாச்சு. இப்போ எங்கே போகிறோன்னா நம்ம பாண்டிச்சேரி தான் போகிறோமே. பாண்டிச்சேரியில் தான் பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. பார்த்தீங்களா, போகிற வழியில் எப்படி இயற்கையாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. அந்த ஏரியா ஃபுல்லாகவுமே கடலூர் போகிற வழி எல்லாமே நல்லா இயற்கையாக நல்லாயிருக்கும். விவசாயம்லாம் சூப்பராக இருக்கும் அந்த ஏரியாலாம். பாருங்கள், வேனில் எல்லாருமே ஏறி உக்காந்துட்டோம். கொஞ்சம் இடம் பத்தாமல் தான் இருந்தது, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாருமே உக்காந்து போயிட்டோம். பைபாஸ்லேயே வண்டி போயிடுச்சு, அதனால் நல்லா ஸ்மூத்தாக ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. உள்ளார தான் எந்த ஹால்னு தெரியாமல் கொஞ்சம் டைம் ஆச்சே தவிர. பாருங்கள், வாழைத்தோப்பு, அங்கே வாழைத்தோப்பு தாங்க அதிகமாக இருக்கும். அந்த ஏரியாவில் ஃபுல்லாக வாழைத்தோப்பும் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஃபங்க்ஷன்னா இலை வாங்கிறதுக்கு அங்கே தாங்க போவோமே. பாண்டிச்சேரி உள்ளார வந்துட்டோம். வந்த என்ட்ரன்ஸில் வந்தாச்சு. செக்கிங்கும் நடக்கும். இப்போ உள்ளார போகிறதுக்கு முன்னாடி செக்கிங் நடக்கும், வரக்குள்ளேயும் செக்கிங் நினைக்கும். ஏன்னா பாண்டிச்சேரிங்கிறதுனால அது ஒரு எப்படி சொல்கிறது, அதனால் செக்கிங் கன்ஃபார்ம் இருக்கும் உள்ளார போகக்குள்ள. இதாங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் பைபாஸ் ரோடு. ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க. 6 மணிக்கு தான் ஃபங்க்ஷனு. கரெக்டாக 3:30க்கெலாம் வண்டி எடுத்தது. 3 மணிக்கு வரும்னு சொன்னாங்க. 3:30க்கெலாம் வண்டி வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கிளம்பணுமே. போயிட்டு மண்டபம் ரீச் ஆகிட்டோம். யுவவிக்கா பேரை பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குங்களா. இந்த குட்டி பாப்பாவுக்கு தான் இன்றைக்கி பர்த்டே ஃபங்க்ஷன். பார்த்தீங்களா, என்ட்ரன்ஸ் எவ்வளோ சூப்பராக மாசாக செம்மையாக பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. ஸ்டேஜெலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. அதுவும் நைட் டைமில் தாங்க ஓவர் செம்மையாக இருந்ததுங்க. அந்த கோல்டன் கலர் லைட்டு நல்லா இருந்தது. கேட்குறாங்க, நானும் அப்பாவும் மட்டும்தான் போயிருந்தேன். அப்பாவும் நானும் மட்டும்தான் போயிருந்தேன். அம்மாவிலையும் கால் முடியல, வேலைக்கு போயிட்டு வர்றதுனால. தம்பி ஸ்கூல் போயிட்டு வருவானா சரின்ட்டு, ரொம்ப லாங்குங்கிறதுனால இட்டுட்டு போகல. தம்பியை இட்டுட்டு போகல. நைட் டைம் வாங்கிட்டு முன்னால். அதனால் கேட்குறாங்க, அம்மாவையும் இட்டு வரல, அம்மாவையும் தம்பியும் அப்படின்ட்டு அப்பாட்ட கேட்டுருக்காங்க. அதெல்லாம் அப்பா காட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்க நல்லா எல்லாரையுமே இன்வைட் பண்ணுவாங்க. யார் எப்படி இன்வைட் பண்ண போனதுமே ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறமா போயிட்டு பாப்கார்னு, அந்த பன்னு, அந்த சாக்லேட் டிப் பண்ணி அந்த பன்னு சாப்பிட்டோம். போனதுமே அதான் சாப்பிட்டேன். பார்த்ததுமே வருங்க, இது கரடி பொம்மை, அப்புறம் இன்னொரு டால், 2 டாலுமே செம்மையாக இருந்ததுங்க. எல்லாருமே போயிட்டு செல்ஃபி எடுத்துக்கிறது அந்த டால் கூட. அது இல்லாத ஹக் பண்ணிட்டு ஜாலியாக இருந்தாங்க. செம்ம ஜாலியாக ஃபன்னாக இருந்ததுங்க. அப்புறமா போய் நினச்சேன் தம்பி இட்டு வந்துருக்கலான்ட்டு. அம்மா தான் லாங்கு, தம்பிக்கு ஒத்துக்காது அப்படின்ட்டு. பார்த்தீங்களா, பன்னு இருக்குது பாருங்கள், அதுதான் சாக்லேட்டை டிப் பண்ணி அது ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்த்தேன். அப்புறமா பாப்கார்னு, அப்புறம் பஞ்சு மிட்டாயி, குழந்தைங்க சில்ட்ரன்ஸ்க்காக என்னதெல்லாம் எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு எல்லாமே அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் உட்காந்து எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் என் ஃப்ரெண்டு தான், அவங்க ப்ளூ கலர் கண்ணாடி போட்டிருக்காருல, அவர் என்னோடய கிளாஸ்மேட்டு ஃப்ரெண்டு தான். நாங்கள்லாம் 19 கிட்ஸாக, அதனால வாடா போடணும் போகிறோன்னா இந்த நம்ம கிளாஸ் செட்டு பசங்க மட்டும்தான் வாடாங்கிறது. அது ஒரு 90 கிட்ஸ்னாலே அப்படி தாங்க, பேர் சொல்லி கூப்பிட்றது அது அப்படியே பழக்கம் வச்சுங்க. அதனால அது தனி ஒரு இது தாங்க. பார்த்தீங்களா, டால் கூட செம்மையாக இருந்ததுங்க. டால் ஹக் பண்ணி செமையாக இருந்ததுங்க. நாங்கள்லாம் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். கரெக்டாக ஃபாஸ்ட்டாக வந்துச்சு. எப்படியோ 2.5 மணி நேரம் ஆகும். ஆனாலுமே 2 மணி நேரத்துலேயே வந்துட்டோம். 1.5 மணி நேரத்துலேயே வந்திருக்கலாம். அங்கே பாண்டிச்சேரி ஏரியான்னு பார்க்க கொஞ்சம் 1/2 hour ஆயிடுச்சு. அது உள்ளார அதுவும் ஸ்கூல் டைமுக்குனால டிராஃபிக் ஆயிடுச்சு. இல்லைன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்திருப்போம். லைட் செட்டிங் பார்த்தீங்களா, அந்த அந்த கோன் ஷேப்பில் இருக்கு பாருங்க அந்த லைட்டு, அதுதாங்க ஹைலைட்டு. செம்மையாக இருக்குங்க அந்த இடமே, பிளேஸு செம்மையாக. ஃபஸ்ட் டைம் இதுமாரி பிளேஸில் இதுமாரி இன்வைட் நடக்கிறது நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் இது புது சேஞ்சஸாக தான் இருந்தது. பசங்க கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, வாயெல்லாம் ஒட்டிக்கிதுங்க அந்த பஞ்சு மிட்டாய். இப்போல்லாம் கலர் கலக்கிறதில்ல, ஒயிட் கலரை தான் பஞ்சு மிட்டாய் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஆர்டர்னால. அதெல்லாம் அப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு இவங்க தாங்க பர்த்டே பேபியோட மம்மி, என்னோடய சைல்டுஹுட் ஃப்ரெண்டு. அதுவும் இல்லாத ரொம்ப ஸ்வீட், வெரி வெரி ஸ்வீட். ரொம்ப ஹீரோயின் மாரி இருக்காங்க பாருங்கள். எனக்கு சின்ன வயசுலேருந்து பார்க்கக்குள்ளே ஹீரோயின் மாரி தான் இருக்காங்க. என்னோட சின்ன பிள்ளை தான் பாப்பா. சைல்டுஹுட் ஃப்ரெண்டு எங்கள் ஸ்ட்ரீட் தான், தெருவு தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ பார்க்க ரிச்சாக இருக்காங்கன்னு நினச்சிக்காதீங்க. நான் எல்லாட்டுமே பழகக்குள்ள அவ்வளோ ஒரு தன்னடக்கமாக அவ்வளோ அழகாக பழகுவாங்க. அந்த கெத்தே எப்பயுமே இருக்கவே இருக்காது. அதுதான் ரொம்ப பிடிச்ச விஷயமே.
அப்புறம் வந்து எங்கள் அக்கா எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம், அவங்க ப்ளூ கலரில் இருக்காங்க பாருங்கள், அவங்க எங்கள் தான் பெரிய அக்கான்னு எங்கள் அம்மா சொல்லும். இவங்க வந்து நல்லவங்க, சின்னவங்க, நாங்கள் 3 பேர். ஏதாவது ஒன்றுனா எங்கள் வீட்டில் வந்து நிற்கிறவங்க. அதனால் கேம் வந்து விளையாடுறதுக்கு இவங்க விளையாண்டு பார்க்கணுன்ட்டு போயிட்டு ஒன்று அடித்து பார்த்தாங்க. முடியல. அப்புறமா பர்த்டேவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கரெக்டாக 7 மணிக்கெல்லாம் கேக் வெட்ட ஆரம்பித்தாங்க. பாப்பாவை அந்த ஒரு டீம் இருக்குது பாருங்களா, அதில் வந்து உட்கார வச்சு வர சொன்னாங்க. நல்லா சூப்பராக இருந்தது அந்த இதெல்லாம். லைட் செட்டிங் பார்த்தீங்களா, லைட்டு தாங்க செம்மையாக கோல்டன் கலர் லைட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் ஏக்கி ஏக்கி பார்க்க முடியல. அப்புறம் எல்இடியிலே டிவிலே அதுலேயே போட்டாங்க, ஷோ பண்ணாங்க, நல்லா இருந்தது. அப்புறமா பாருங்கள் அந்த பேனர் உள்ளார அந்த செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்களா, செம்மையாக பண்ணியிருந்தாங்க, செம்மையாக இருந்தது. அப்புறமா கேக்கும் வெட்டிட்டாங்க. கேக்கு வெட்டினதும் போய் சாப்பிட்டுட்டு வந்து தான் கிஃப்ட்டும் கொடுத்தேன் நான். கிஃப்ட்டும் கொடுத்தேன். அப்புறம் பாட்டு வடக்கில் அந்த டால் வந்து செம்மையாக டான்ஸ் ஆடிச்சு. நானும் கிஃப்ட்டு தான் வாங்கிட்டு வந்தேன், அதை ஆட் பண்ணல, கொஞ்சம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன், ஓகேங்களா. அப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஐஸ்கிரீம் தாங்க இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த ரோஸ் பெட்டல் இருக்குல்ல, அதோட ஐஸ்கிரீம் தாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம் எல்லாருமே. நல்லா இருந்தது. அப்புறமா போயிட்டு கிஃப்ட்டு கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்புறம் கிஃப்ட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். எப்படி இருந்தது இந்த பர்த்டே ஃபங்க்ஷன், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். எல்லோரும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்ட்டு. நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணால் தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ எனக்கும் அப்டேட் பண்ணேன், எனக்கும் ஆர்வமாக இருக்கும். அதனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். அப்புறமா வெளில வந்துட்டு எங்கள் அப்பா கூடயும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன், ஒரு மெமரிஸாக இருக்குன்ட்டு. இதாங்க இதோட என்னோடய விளாக் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் எங்கள் ஊரில் தீமிரி திருவிழாவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் காட்டுறேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க நம்ம சேனலை.